அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு அ வேயிலிங்கம். இது எங்க இருக்கு அப்டின்னா, காலாஸ்திரியிலருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல இந்த சிவன் கோயில் இருக்கு. இது சகஸ்ரலிங்கேஸ்வரர், சொர்ணாம்பிகா சமேத கோயில் இது. இதுல என்ன சிறப்பு? இது என்ன ஸ்தலம் அப்டின்னா, அ ராகு, கேது தோஷங்கள் நீங்கவும், திருமணம் கைகூடவும், புத்திர சந்தானம் கிடைக்கவும் இந்த ஸ்தலம் ரொம்ப சிறப்பான ஸ்தலமா இருக்கு. இது ஆதி கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் கைலாயத்த இத குறிப்பிடுறாங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலு. இந்த கோயில்ல வந்து ஒரு சுனை நீர் இருக்கு. அது வந்து பல நோய்கள தீர்க்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. அதனால இது வந்து இந்த கோயில எல்லாரும் தரிசனம் பண்ணி, அவங்களுடைய தடைகளெல்லாம் நீக்கிக்கணும்னு சொல்லி இந்த பதிவ உங்களுக்கு பதிவிடுறேன். இது கொஞ்சம் சிரமமான படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. 180 படிக்கட்டுகள் இருக்கக்கூடியதும், ஒரு மலை ஏறி இறங்கி திருப்பி இன்னும் ஒரு சின்ன ஒரு ஏற்றம் ஏறும்போது, நீங்க வந்து இந்த சிவன தரிசனம் பண்ணலாம். இந்த அ இந்த கோயிலுக்கு அந்த அ சிவன பார்க்கறதுக்கு நீங்க போகக்கூடிய பாதையே ரொம்ப அழகான பாதையா இருக்கும். 2 பக்கமும் மரம், செடி, கொடிகளுக்கு நடுவுல நீங்க பயணம் செய்வீங்க. அது ஒரு சிறப்பான ஒரு தன்மையா இருந்தது. நீங்க வந்து அ மேல ஏறும்போது தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அந்த தண்ணி பாட்டில்ல நீங்க வரும்போது கூட அந்த சுனை நீர் கூட நீங்க நிரப்பிட்டு வரலாம். அந்த சுனை நீர்ல தான் வந்து இந்த கோயில்ல சிவனுக்கே அபிஷேகங்கள் பண்றாங்க. அதனால ரொம்ப புனிதமான ஒரு த நீர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். உங்களுடைய தடைகள் அ கண்டிப்பா இது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கும். இது வந்து ரொம்ப சீக்ரெட்டா, ரொம்ப புராதான ஒரு கோயிலா இருக்கு. அந்த காலாஸ்திரியோட மெயின் அ எனர்ஜி சக்தி வந்து இந்த கோயில்ல இருக்கு. இது வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். இது வந்து ரொம்ப அழகான ஒரு கோயிலாவும் இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதி குடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த இடங்கள்ல அந்த சுத்தி நம்ம போகக்கூடிய பாதைகள்லாம் ரொம்ப அழகான ஒரு பாதை பாருங்களேன். அத சுத்தி அந்த மலை, அந்த மலைக்கு நடுவுல வந்து அந்த கோயில் இருக்கு. மேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவலிங்கத்தோட வடிவத்தில தான் இந்த கோயிலே, இந்த இதுவே அமைஞ்சிருக்கு. அதனால தான் என்னவோ இது வந்து கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு வியூல் பாயிண்டோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சக்தி நெல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ம் அந்த புரோகிதர் கூட நல்லா அழகா நமக்கான விஷயங்கள செய்றாரு. அவருடைய அனுமதி வ இது பண்ணும்போது படத்துக்கு அனுமதி இது இல்லன்னு சொன்னாரு. அந்த மூலவருடைய இத. இது வந்து உங்களுக்கு Google ஃபோட்டோஸ்லேருந்து தான் எடுத்து அந்த மூலவருடைய இத போட்டிருக்கேன். நேரடியான ஃபோட்டோ இல்ல அது. அதனால இது பின்னாடி வரும். இந்த ஸ்தலத்தில அந்த நீர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதுவா இருக்கும். அந்த நீருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகள் வந்து ரொம்ப அழகான ஒரு சப்த ரிஷிகளுடைய இது வந்து இங்க சிலைகள் வச்சிருக்கிறாங்க. ஆ இந்த நீர் பாருங்க, இது வந்து நல்ல மழை காலத்தில நெறைய தண்ணி இருக்கும். ஆனா வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்கும். மழை காலத்தில கொஞ்சம் அதிகமான தண்ணி இருக்கும். மத்த நேரங்கள்ல கொஞ்சம் குறைவா தண்ணீர் வரும். இது வந்து மழை நேரத்தில இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவா இருக்கு. இது வந்து ஒரு சில டைம்ல இந்த மாதிரி கூட தண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அது வந்து அதிகமான மழை இருக்கிற சமயங்கள்ல. மற்ற நேரங்கள்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது எல்லா நேரங்கள்லயும் இருக்கக்கூடிய தண்ணி. இந்த தண்ணி வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்லி அந்த வெளியூர்லேருந்து வரவங்கலாம் கேன்ல புடிச்சிட்டு போறாங்க. இது வந்து வீட்ல தெளிக்கிறதுக்கும், நம்மளுடைய வாஸ்து நிவர்த்தி ஆவறதுக்கும், முக்கியமா நோய்கள் குணமாவறதுக்கும் இந்த தண்ணி பெரிதும் யூஸ் ஆகுது. அதனால இந்த தண்ணிய வந்து நம்ப எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு எனர்ஜி மிக்க ஒரு கோயில். அத நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களால உணர முடியும். ரொம்ப உயரமான கோயிலும் இல்ல. உங்களால ஈஸியா ஏறிட முடியும். மத்த அந்த சிவனுடைய ஸ்தலங்கள், முருகருடைய விக்கிரகங்கள் இது எல்லாமே அந்த வழியில நாகத்தோட இதுவும் இங்க இருக்கு. அதே நேரத்தில வந்து இந்த கோயில் வந்து அ திருப்பதி காலாஸ்திரியிலருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில கோயிலுக்கு பின்பக்கம் சைட்ல போவும். வேயிலிங்கம் கேட்டா சொல்லுவாங்க. ஸ்தலம் வந்து ரொம்ப சிறப்பாவும், சக்தி வாய்ந்ததாவும் இருக்கு. நீங்க கேட்டு அங்கேருந்து ஆட்டோல கூட போலாம். ஆட்டோல போனீங்கன்னா, உங்கள அ அங்க இருக்க வச்சு திருப்பி உங்கள திருப்பி கூட்டிட்டு வந்து விடுவாங்க.
கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கு. அந்த பஸ்ஸஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா இல்ல. அதனால அந்த பஸ்ஸஸ் எப்பன்னு கேட்டு அந்த பஸ்ல கூட நீங்க போலாம். அதனால உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்க வந்து இதில பிரயாணம் பண்ணலாம். ஒரு அழகான ஸ்தலம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்கள் இதெல்லாம் வந்து நீங்க மஞ்சள் ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்களே மஞ்சள் பூசி, ஆ குங்குமம் வச்சு, கற்பூரம் ஏத்தி நீங்களே வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல போய் ஆதிசிவன வந்து சகஸ்ரலிங்கேஸ்வரர வந்து நீங்க பார்த்துட்டு வரலாம். இவரு தான் சகஸ்ரலிங்கேஸ்வரர். இது வந்து கூகுள்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா நேரடியா எடுக்க வேணாம்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணவே நாங்க எடுக்கல. இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கூகுள்ல இருக்கு. ஆ ரொம்ப சிறப்பான ஒரு எனர்ஜியாவும், சக்தி மிகுந்த இதாவும் அங்க இருந்தது. உங்களுடைய பரிகாரங்கள் செய்யறதுக்கும், உங்க தடைகள் நீங்கறதுக்கும் இது ஒரு சிறப்பான ஸ்தலமா இருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். இதனுடைய முகத்தோற்ற வாயில் தோற்றம் வந்து இதுதான். நீங்க ஏறுன உடனே இந்த மாதிரி தான் நீங்க போய் ரீச் ஆவீங்க. இந்த ஓடுகள்லாம் இப்ப போட்டது. ஒரு 15, 20 வருடத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கூட எதுவுமே இல்லாம ஒரு இதுவா இருந்தது. இப்ப கொஞ்சம் நல்ல மாற்றங்கள்லாம் பண்ணி படிக்கட்டுலாம் போட்டு செட் பண்ணிட்டு நல்லா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அ எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய, ஒரு முறையாவது தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி கூட போலாம். அ இந்த இத உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க வந்து இந்த வீடியோக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இது வந்து பிரயோஜனப்படும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தா கூட உங்களுக்கும் அதில ஒரு புண்ணியம். திருமண தடை நீங்கவும், புத்திர பேறு பெறவும் ஒரு அருமையான ஸ்தலமா இது அமையும். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி.